ரெண்டாவது புறம் வந்தோடனே இந்த பெரிய யூடியூபர்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஜாக்லின் வந்து தப்பானவ, ஜாக்லினை வந்து பவித்ரா அப்படியே அடிச்சு தும்சம் பண்ணிட்டா, ஜாக்லின் வந்து அப்படியே ஒரு மாறி வந்து விளாட்றாங்க, அவங்கள பார்த்தாலும் இரிட்டேட் ஆகுது அப்படின்னு இஷ்டத்துக்கு வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக ரெண்டாவது புறம்போல வந்து பார்த்தீங்கன்னா, பவித்ரா பேசுனது ஏதாவது ஒரு நாயம் இருந்துச்சானா துளி கூட நாயம் இல்லை, ஜாக்லின் தான் கரெக்டாக வந்து பேசுனாங்க அப்படிங்கிறத நான் இப்போ லைவில் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து பேசுகிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் யார் போகிறது பெண்கள் அப்படிங்கும்போது தர்சிகா தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. பவித்ரா பார்த்தாலே பாவமாக இருக்காதனால அவளை பார்த்து ஆண்கள் வந்து பாவப்படுவாங்க, பாவப்பட்டு அவளுக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பாங்க, அந்த முகத்துக்காகவே நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இந்த பாவம் பார்ப்பாங்க அப்படிங்கிற இதை பேச்சை எடுத்ததே வந்து தர்சிகா தான். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னென்னா இவங்க ஒரு டீமாக இருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து தர்சிகா, அதுக்கப்புறம் சுனிதா, சுனிதா, அன்சிதா, அதுக்கப்புறம் வந்து பவித்ரா, அப்புறம் ஆனந்தி, இவங்க 5 பேருமே டீமாக இருக்காங்க. தனியாக வந்து ஜாயின் விளாண்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னென்னா அந்த 5 பேர் சேர்ந்து பவித்ரா வந்து சொல்கிறாங்க, பவித்ரா வந்து அந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ தர்சிகா தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க, பவித்ரா பார்க்கும்போது பாவமாக இருக்குன்னு. அப்போ ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்கள பார்த்தா பாவமாக இருக்குது அப்படிங்கிறனாலையெல்லாம் வந்து அனுப்பக்கூடாது, இவங்க நல்லா கேம் விளாடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ நீங்கள் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்னாங்கல்ல. உடனே பவித்ரா இங்கே தான் கோவப்படுது. ஃபஸ்ட்டு இந்த பாவமாக இருக்குது அதனால் அனுப்பினா சொன்னால் தர்சிக்கு அவங்க மேலே கோவப்படாமல் இந்த பவித்ரா வந்து ஜாக்லின் மேலே வந்து கோவப்படுது. உனக்கு வந்து என்னை போக வேணாம் அப்படிங்கிறனால தானே நீ இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க, அதெல்லாம் நீ சொல்ல தேவையில்ல, அப்போ நான் பார்த்துக்கிறேன் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ இவங்க இப்போ ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புறம்போல அந்த மாதிரி டேரெக்டாக வந்து சொல்கிறாங்க, பாவம்லாம் கிடையாது, நீ எனக்கு போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்களா. அதை வச்சுக்கிட்டு தான் என்னென்னா வெளியே இருக்க அந்த பெரிய யூடியூபர்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஜாக்லின் வந்து எடுத்தறிஞ்சு பேசுகிறாங்க. பவித்ரா வந்து அப்படியே சம்பவம் பண்ணிட்டா, பவித்ரா வந்து கிழிச்சிட்டா, பவித்ரா ஒன்றுமே பண்ணலை, கத்தாத 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 அப்படின்னு சொல்லி பவித்ரா தான் கத்திக்கிட்டே இருக்குது. அதாவது இவங்க டீமில் இருக்கவங்க வந்து பாவம் அப்படின்னு சொல்லாமல் பவித்ராவை, ஆனால் ஜாக்லின் சொல்லக்கூடாதான், ஜாக்லின் சொன்னால் தப்பு அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க மக்களே. இதான் லைவில் பார்த்துட்டு இருக்குது அப்டேட்டு. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.